ஹலோ காய்ஸ், ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சண்டே வ்ளாக் எடுக்கலாம். எவரி சண்டே நம்ம எடுக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் பண்ணலாம். ஓகே, அப்போ நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகேவா, நீ போயிட்டு இன்றைக்கி சண்டேயில் என்ன இல்லை, இன்றைக்கி சண்டே வந்து ஃபன் டேவாக ஆக போகுதா இல்லைனா வந்து எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த சர்ச்சில் ஆராதனை நடந்துகிட்ருக்கு, லூத்ரன் சர்ச். அதான் கொஞ்சம் சைலண்டாக பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, வியூவெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த தெய்வமே, இந்த ஏற்றம் ஏறி வர்றதுக்குள்ளே போதும் ஆகுது. ஹலோ காய்ஸ், அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு கைஸ். வழியில் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ வீட்டுக்கு போகல. மழை வருது கைஸ். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொடை இல்லை, கொட்டு வரல. ஏம்மா ஒரு கொடை இருந்தால் வாங்கிட்டு வாங்கம்மா, ஒரு கொடை இருந்தால் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் கொடுத்துக்கலாம். அப்பவுமே சொன்னேன் கொடை எடுக்கலான்னு, கேட்டுங்களா? நான் தான் வேண்டான்னு சொன்னோம். யாருமே இல்லை வீட்டில். ஐயோ, ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் பூட்டெல்லாம் பூட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை லைன்ஸ் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு பிடிக்குமாம்மா லைன்ஸ் வீட்டில்? பிடிக்காதா? ஏம்மா, ஏன்னு சொல்லுங்கள். அக்கம் பக்கம் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. குப்பை கூட்டினா சண்டைக்கு வருவாங்க, வெளியே நின்னா சண்டைக்கு வருவாங்க. இப்படி அக்கம் பக்கம் சண்டைக்கு வருவாங்களா? லைன்ஸில் உள்ளவங்க சொல்லுங்கள் சரிங்களா? எங்கள் அம்மா சொல்லுது நல்லா இருக்கும். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு லைன்ஸில் இருக்கும். நான் இருந்ததே இல்லை இது வரைக்கும். எனக்கு வேறு தெரிஞ்ச எல்லாம் புதுவில் வீட்டில் தானே இருந்தோம். புதுவில் வீட்டில் தான் கைஸ் இருந்தோம். அதனால் எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் லைன்ஸ் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் பார்க்கலாம், இருக்கலாம், நம்ம எப்படி இருக்கணும் அது போல். அப்படி வந்து சக்ஸஸாக யார் லைன்ஸ்லையாவது காலி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஒரு வாரம் வந்து லைன்ஸ் வீட்டில் இருக்க போகிறேன் நான் இருந்து வீடியோ போடுவேன். எங்கள் அம்மா சொல்லுது, ஐயோம்மா மழை வருதுமா. எங்கள் அம்மா வெளியில் ரெக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஐயோ தெய்வமே, ஐயோ என்னோட மேக்கப்லாம் போகுதே அம்மா. நான் வீடியோ எடுக்கணுமா போயிட்டு? என்னோட மேக்கப்லாம் போகுது மழையில். என்ன தெரியுமா கைஸ், நான் வந்து அங்கே நின்று இப்படியே ரவுண்ட் சுற்றிக்கிட்டு இருந்தேன் மேலே லைன்ஸ் பார்க்குவாங்க. அப்போ அங்கே உள்ளவங்களாம் கேட்குறாங்க என்ன சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் வீடியோ எடுக்க சுற்றினேன், அது அவங்களுக்கு தெரியலையே. அவங்களுக்கு தெரியலை. செம்ம வைப்பு, குளிர். போய் எனக்கு வீடியோலாம் எடுக்க வேண்டியது இருக்குது கைஸ். ஆனால் வந்து இந்த மழை வந்து இன்றைக்கி நான் சொதப்பிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ரீல்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாமே சொதப்பிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நைட் 8 மணிக்கு லைவ் இருக்குது. கஷ்டம் உண்டு கைஸ், கொடை எடுக்காமல் வந்துட்டு என்னோடய அவஸ்தை பார்த்தீங்களா? நல்ல மழை வருது. எப்பவும் சொன்ன மாதிரி இந்த இதுக்குள்ளே நான் எப்படி நுழைஞ்சி போகிறது? இங்கே பாருங்க, தெரியுதா? எப்படி நுழைஞ்சி போகிறது உள்ள? கொடை வேற இல்லையே, என்ன பண்ணுறது? ஓட்டிடலாம்.
ஆனால் இதுக்குள்ளே நின்று கொஞ்ச நேரம் மழை வரட்டுமா, அதுக்குள்ளே நின்னா கொஞ்ச நேரம் நனையாமல் நிற்கலான்னு நினச்சேன். வேண்டாம், நம்ம ஓடிடலாம், நனைஞ்சிட்டோம். சர்ச்சிலலாம் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன் கைஸ். வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். அப்படி நான் வந்து வீட்டில் ஏறிட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். செம்ம பசி. சாப்பிட்டுட்டு வரலாம். அழகிய மாடல்கள் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ ஒரு ஸ்பெஷலான லேம்ப் ஆஃப் பண்ணிருக்காங்க. ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as we bring forward to you தங்கமயில் ஜுவல்லர்ஸ் வழங்கும் the bright and ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? அப்போ வந்து நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி வந்து எனக்கு டக்குன்னு வீடியோ ஞாபகம் வந்துச்சு கைஸ். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் தோசையும் அதுக்கப்புறம் சட்னி அப்படின்னு பாசிப்பயிர் கறி, அப்புறம் சைடாக வந்து கொஞ்சம் கேபேஜ் பொரியல் வச்சுருக்கேன். ஓகேவா, சும்மா அது சைட் டிஷ்ஷாக கொஞ்சம் தொட்டுக்கிறது எனக்கு பிடிக்கும், ஏதாவது பொரியல் ஏதாவது, அதனால் ஓகேவா. அதுக்கப்புறம் நம்மளை ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சண்டே வீடியோ, சண்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி வந்து கண்டினியூட் வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் வீடியோ எடுக்க முடியல, டைம் இல்லை, ரீல்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ரீல்ஸ் எடுக்க போயிட்டேன். அதனால் அன்றைக்கி டே ஃபுல்லுமே வந்து போயிடுச்சு, என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இந்த வீக்லி நடக்கக்கூடிய எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வீடியோ எடுத்து ஒரு வீடியோவாகிட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பின்ன என்னால் டெய்லி 8 மணிக்கு வீடியோ போட முடியுது கைஸ். அதாவது 8 மணிக்கு சொல்லியிருந்தேன்ல வீடியோ, அதை எனக்கு டெய்லி போட முடியல. பார்த்துங்க அப்படின்னா வந்து எனக்கு டைம் இல்லை. ஏன்னா எடிட் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லும் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கே நமக்கு டைம் போகுது, பாக்கி உள்ள வேலையெல்லாம் பண்ண முடியல. அதனால் நான் வந்து ஒரு வீக்லி ஒரு 2 வீடியோ இல்லைனா 3 வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்னோடய டைமிங்கை பொறுத்து மாறுபடும். ஆனால் என்றைக்கு போடுவேன், எப்படி போடுவேன், எந்த டைமில் போடுவேன்னு தெரியாது. ஆனால் 8 மணிக்கு வரும், சரியா? 8 மணிக்கு வரும் வீடியோ. அப்போ மிஸ் பண்ணாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒரு 2 வீடியோ மட்டும் போதும்ல? ஓகே கைஸ். அப்போது இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, மேக்ஸிமம் காணிக்கிறேன். வெளியில் நல்லா மழை வந்துட்டுருக்கு. ஓகே, ஹலோ கைஸ். மழை வந்து வெயில் வந்துருச்சு கைஸ். எரிவு மழை வந்து வெயில் வந்துருச்சு பாருங்கள். செம்ம மழையாக இருந்துச்சு கைஸ். காலையிலலாம் எந்திரிக்கிறதுக்கே மனசில்லை, தூங்கி எந்திரிக்கிறதுக்கே மனசில்லை, அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செம்ம வைப் ஆயிடுச்சு. பார்த்திங்களா, வெயில் வந்துருச்சு, செம்ம வெயில் இல்லை. ஓகே, நம்ம நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல்லும் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. இனி வந்து எனக்கு கொஞ்சம் நிறையா ஸ்டிச்சிங் வேலை இருக்குது கைஸ். அப்போது அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. நேற்று ஒரு 2 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 3 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னாலாம் எனக்கு தெரியாது. ஸ்டிச்சுன்னு சொன்னால் பெரிய ஸ்டிச்செல்லாம் இல்லை கைஸ். உங்களுக்கு நான் காணிச்சு தரவா? இருங்க வாங்க. நேற்று வந்து நான் கொஞ்சமாக வீடியோ காணிச்சிருப்பேன் ஸ்டிச் பண்ணுறது. கிளாரிட்டி இல்லை வீடியோ. ஓகே, இப்போ ஓகே. அப்போது ஸ்டிச் பண்ணுறது வந்து கொஞ்சமாக மட்டும் காணிச்சேன் நான். இன்றைக்கி பேலன்ஸ் காணிச்சாலோ இங்கே எடுத்துகிட்டு வரீங்கன்னா நல்லா கிளாரிட்டி இருக்குது, இங்கேனா கிளாரிட்டி இல்லை, இங்கேனா நல்லாயிருக்கு. நேற்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சேன் தெரியுமா கைஸ்? காணிச்சு தரவா? இது வந்து ப்ளவுஸ். நல்லா இருக்கா ப்ளவுஸ்? இதை பார்த்துட்டு யாரும் என்கிட்ட தைச்சி கேட்கக்கூடாது, எனக்கு தைச்சி தான், உனக்கு தைச்சி தான், சரியா? இது வந்து ப்ளவுஸ். பேக் சைடு வந்து ஓப்பன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று காணிக்கவா? இது பார்த்தீங்களா, இது வந்து ஷராராக்குள்ள பேண்ட். ஓகேவா? உள்ளே கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருக்குது, ஏதோ வந்து இதாக இருக்குது. ஓகே, இது வந்து ஷராரா பேண்ட், கட் துணி, ஷராரா பேண்ட். இது ஆக்சுவலி நீங்கள் நினைப்பீங்க என்னடா அந்த பொண்ணு குட்டி குட்டியாக தைச்சி வச்சுருக்குன்னு. இது வேறு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்து ரெக்கார்டிங்கில் ஒட்டணும் எனக்கு. அப்போ ரெக்கார்டில் ஒட்டுறதுக்கு இது மாதிரி நிறையா குட்டி குட்டியாக தைச்சிருக்கேன். நேற்று ஃபுல்லும் இருந்து
மத்தியானத்துக்கு மேலே தைச்சேன். உச்சிக்கு மேலே அது 2 தரம் மட்டும்தான் என்னால் தைக்க முடிஞ்சிச்சு. என்னால் அந்த மிஷினில் சவிட்டவே முடியல கைஸ். செம்ம கால் வலிக்குது எனக்கு. இது குட்டியாக இருந்தாலுமே வந்து இதுக்கு வேலைப்பாடு வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங்கிலேருந்து எல்லாமே. ஆனால் வந்து ஒரு பெரிய ப்ளவுஸ் தைக்கக்கூடிய நேரம் ஆச்சு எனக்கு. புதுசுனாலேயோ நம்ம தெரில. வந்து நான் நிறையா ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு சரியாகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி ரெக்கார்டில் ஒட்டுறதுக்கு எனக்கு வந்து ரெக்கார்டில் ஒட்டணும்னு நினச்சி மட்டும்தான் நான் வந்து இதை வந்து பண்ணுறேன். எனக்கு ஸ்டிச் பண்ணுறதே பிடிக்காது. ஆனால் எனக்கு டிசைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ் டிசைனாக இருக்கட்டும், ஜுவல்லரி டிசைனாக இருக்கட்டும், அப்போ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து பார்க்கலாம் எது எனக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் வந்து நான் இப்போதைக்கு என்னோடய ரெக்கார்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். அதனால இதெல்லாம் வச்சுருக்கேன் ஸ்டிச் பண்ணி. இன்றைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம்.